பந்து இதோ ஸ்ரீராம் அருமையான பந்து. என்ன பந்து? உனக்குன்னு ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துக்கோசம் வெயிட் பண்ணு, அதை விட்டுறாத. மீண்டும் ஃபார்முக்கு வந்திருக்கிறது ஜெயந்த் ரமணி. ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க, மீண்டும் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. அடுத்து பந்து பாலாஜி அருமையான பவுன்ஸ், முடியல அவரால. மீண்டும் ஒரு சிங்கிள், அருமையான ஃபீல்டிங். அதோ காசிம் மீண்டும் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. பவுண்டரி தடுக்கப்பட்டது. மிக சிறப்பான ஃபீல்டிங் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது ரன் ஓட முயற்சி பண்றாங்க, நல்ல முடிவு தான், நல்ல முடிவு தான். தேவையில்லாத ஓட ரிஸ்க் தான். நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. 6 பந்தில் 13 ரன்கள் எடுத்தால் வெற்றியை உறுதி செய்ய முக்கியமான ஒரு தருணம். கடைசி ஓவரின் முதல் பந்து. அருமையான ஷாட், அருமையான ஷாட். 5 பந்துகளில் 9 ரன்கள் தேவை. வெற்றி யாருக்கு? இதோ தீர்மானமாகிவிடும். 4 பந்துகளில் 8 ரன்கள் தேவை. ரஞ்சித் இருக்காரு. ரஞ்சித்தை நோக்கி இதோ அருமையான பந்து. வாட் எ டெலிவரி. 3 பந்து 8 ரன். ஜெயிக்க போறது ப்ளூ ஸ்டாரா ஜெய்ஹிந்த் லெவனா? ஆட்டத்தின் 4வது பந்து ஸ்ரீராமிடமிருந்து ரஞ்சித்துக்கு. அடித்த ரஞ்சித் நேராக மேலே எழும்பி வெற்றி கோப்பை நோக்கி ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு விதமா இருக்குது, ஒவ்வொரு விதமா இருக்குது. ஏதாச்சும் செஞ்சு ஜெயித்து புரியுதா? நீ அந்த க்ளோஸ் இல்ல. அருமையான வியூகத்தை அமைத்திருந்தார். இனி ஒரே பந்து 2 ரன்கள். 1 அடித்தால் டிரா, 2 அடித்தால் வெற்றி. ஓகேவா? வெளியவே கொடுக்காத, உள்ளே வை. ஒண்ணே ஒண்ணு, உன்னால முடியும். சரியா? ஆடு ஆடு. ஒரே பந்தில் 2 ரன்கள். இதோ போட்டி சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. இறுதி போட்டியின் இறுதி பந்தை சந்திக்க தயாராகிக் கொண்டிருக்கிறார் ரஞ்சித். ப்ளூ ஸ்டார் அணி வெற்றி பெறுமா என்பது இந்த இறுதி பந்தில் தெரிந்துவிடும். இறுதி பந்து இதோ. கிராமத்திலிருந்து வந்த ஒரு கிரிக்கெட் டீம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து இங்க நீங்க ஜெயிக்கிறது உங்க கிராமத்துக்கே ஒரு நம்பிக்கை பிறக்க போதுப்பா. திருத்தணி முனையிலிருந்து வெற்றியை நோக்கி ஓடுறாரா ஸ்ரீராம். இதுக்கு தானே இத்தனை நாளா காத்திருந்த. இறங்கி அடிடா. உன் திறமைக்கு உன்னை அள்ளிப்பாங்கடா. போய் ஆடுனேன்னா போ. இதோ இந்த கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் கலந்து கொள்ள போகும் நமது கிராமத்தின் வாலிப பிள்ளைகள் அதில் வெற்றி பெற ஆசீர்வதிப்பீராக. இங்க வந்து ஆடுறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டா. தகுதி. ராஜேஷ், வா வா. ஏய் தூக்குடா தூக்குடா தூக்குடா. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த மேட்ச்சில் ப்ளூ ஸ்டார் ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா?
ப்ளூ ஸ்டார் அணி எம்சிஎஃப் கிளப்பில் கிராமத்திலிருந்து வந்த ஒரு டீம் ஜெய்ஹிந்த் அணியை வென்று கிராமத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் ப்ளூ ஸ்டார் என்று பதிவு செய்திருக்கிறது. கோபாலு அன்னைக்கு தனியா நின்றுந்தானுங்க, இன்னைக்கு ஊரு காலனி 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கானுங்க. கடைசி வரைக்கும் தரவே மாட்டானுங்க நினைச்சீங்கல்ல, இப்ப வந்து கை வச்சு பாருங்க. கை வைக்கல பாப்பா. உள்ள வந்துனா ஒருத்தர போவாதீங்க. வந்து கை வச்சு பாருங்க. கிரவுண்ட யமா வந்து காலி பண்ண நட்டால அவ்வளவுதான்டா. டேய் இந்த வானத்துக்கு கீழே மரங்க, பறவைங்க, விலங்குங்க, மனுஷங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் சமந்தாண்டா.